அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அறநிலையத்துறை தொடர்பான அண்மை செய்தி. அறநிலையத்துறைக்கு 25 கோடி ரூபாய் செலுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு எதிரே இருக்கும் கோயில் நிலத்தை விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்துவதற்காக 25 கோடியே 49 லட்சம் ரூபாயை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்குள் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கும் செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி தரும் உடனடி விரிவான தெளிவான தகவல்களை இப்போது கேட்கலாம். அறநிலையத்துறைக்கு 25 கோடி ரூபாய் செலுத்த அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்கள் ஆய்வறிக்கையை தரலாம் கிருஷ்ணமூர்த்தி, உங்களுக்கான நேரம். நிச்சயமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் சமூக ஆர்வலர்கள் ராதாகிருஷ்ணன், சரவணன், பொன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களில் மதுரையின் அருகே உள்ள ஒத்தக்கடையில் உள்ள கோதண்டராமசுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை கையகப்படுத்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வாகன நிறுத்துமிடத்தை உருவாக்குவதற்காக கிளைக்கு கூடுதல் கட்டிடங்களை கட்டுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. கடந்த ஆண்டு நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இருதரப்பு வாதங்களை கேட்டிருந்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் மதுரை அருகே உள்ள ஒத்தக்கடையில் உள்ள கோதண்டராமசுவாமி கோயில் சொந்தமான நிலத்தை உயர்நீதிமன்ற கிளைக்கு எதிரே உள்ளது. இந்த நிலத்தை கையகப்படுத்தி வாகன நிறுத்துமிடத்தை உருவாக்குவதற்கும் உயர்நீதிமன்றம் மதுரை கிளைக்கு கூடுதல் கட்டிடங்களை கட்டுவதற்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாகத்திடம் ஒப்படைக்க இந்து சமய அறநிலைத்துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக தொகைக்காக 25 கோடியே 49 லட்சம் ரூபாய் கோதண்டராமசுவாமி கோயிலுக்கு தமிழக அரசு செலுத்த வேண்டும் என்று பிறப்பித்த கடிதமும் தமிழக அரசுக்கு இந்து சமய அறநிலைத்துறை அனுப்பியது. இது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மனு மீண்டும் இன்று நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதி ஒதுக்கீடு பணிகள் பரிசீலனையில் உள்ளது, விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும், கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கூறினர். இதனை தொடர்ந்து நீதிபதிகள் கடந்த ஒரு ஆண்டுகளாக நிதி ஒதுக்காமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் வருகின்ற 13ஆம் தேதிக்குள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விரிவாக பணிகளுக்கான கோயில் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்காக 25 கோடியே 49 லட்சம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்காத நிலையில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார் மோகன்ராஜ். நன்றி கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் தகவலுக்கு நன்றி.